போற்றி. जय आदिपराशक्ति माता की, अन्नपूर्णी माता की, अन्नपूर्णे सदा पूर्णे संगर प्राणवल्लभे ज्ञान वैराग्य सिद्ध्यर्थं भिक्षां देगी च पार्वती. अन्नाद्भवन्ति भूतानि पर्जन्यादन्न संभवः यज्ञात् भवति पर्जन्यो यज्ञकर्म समुद्भवः. ஹொரநாடுங்கிற திவ்ய கஷேத்திரம் இது. ஹோராங்கிற அந்த சம்ஸ்கிருத சொல்லுக்கு தங்கம்னு பேர். நாடு இடம், தங்கத்தால் ஆன இடம் இது. இங்க இருக்கக்கூடிய தேவி தங்க அன்னபூரணி, ஸ்வர்ண அன்னபூரணி, அன்னபூர்ணேஸ்வரி. நல்ல மழை, நல்ல யாகம் எங்க நடக்கிறதோ அங்க பஞ்சம் இருக்காது. வான்முகில் விழாது பெய்க அப்படிங்கிற நல்ல மழை வந்ததுன்னு கேட்டாக்கா மண்ணில் நமக்கு என்ன தேவையானதோ அது அத்தனையும் கிடைச்சுடுறது. யார பூஜை பண்ணா இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா அம்மாவை பூஜை பண்ணா கிடைக்கும். மாத்ரு தேவோ பவா. முதல் சாதம் ஒரு குழந்தைக்கு அம்மா ஊட்டுவா. எங்க கொண்டு போய் நீங்க குருவாயூர்ல கொண்டு போனாலும் சரி அம்மா தான் ஊட்டி ஆகணும். அன்னப்பிராசனம் போய் பண்றேன் நான் குருவாயூர்லனாலும் அம்மா தான். எல்லாருக்குமே முதல் தெய்வம் அம்மா. அம்மாவை யாரு சம்ரட்சிக்கிறாளோ அவளுக்கு பஞ்சமே வராது. அம்மாவை பூஜை பண்றவா கஷ்டப்படவே மாட்டான். பெத்த தாயை விட்டுட்டு பூ பிரதட்சணமே பண்ணினாலும் அது பிரயோஜனப்படாது. அதனால அம்மா தான் முதல்ல. அந்த அம்மா பிரத்யட்சமா ஒரு ஜீவனையும் தன்னுடைய கண் கொண்டு பார்க்கிறான். குழந்தைக்கு குளிர் எடுக்கக்கூடிய காலத்துல அம்மா என்ன பண்ணுவான்னா தன்னோட உடம்பா ஒட்டி வச்சுப்பான். இந்த உடம்பு அந்த உடம்பு சிக்ரனைஸ் ஆகி அதுக்கு தேவையான அளவுக்கு வெப்பம் கிடைக்கும். சில தீட்சைகளை பெரியவா சொல்றத என்ன சொல்லுவா அப்படின்னா, ரொம்ப ரகசியமா சில ஸ்ரீவித்யால அதை சொல்றது கொஞ்சம் யோசனையா இருந்தாலும் ரொம்ப குரு என்ன பண்ணுவாராம், இருக்கிற இடத்துல இருந்து கண்ணை மூடிட்டு சிஷ்யனுக்கு இது கிடைக்கணும்னு நினைச்சு போறோம். உடனே கிடைக்குமா? ஸ்ரீவித்யில முதல் தேவதை முதல் தெய்வம் யாரு அப்படின்னு கேட்டா நமக்கு வழிகாட்டக்கூடிய ஆச்சாரியன் அம்மா தான். அதுவும் தேவி பராசக்தி தான். அப்படி ஏன் இந்த தேவி பராசக்தியை பிடிக்கிறோம் அப்படின்னா அவளை பிடிச்சிட்டோம்னா கஷ்டப்படவே மாட்டோமா. ஆதிசங்கர பகவத் பாதால் 6 வகையை ஏற்படுத்துறார். கானாபத்தியம், கௌமாரம், சாக்தம், வைஷ்ணவம், சௌரம். எந்த தேவதை எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணினாலும் அந்த தேவதைக்கு சப்போர்ட்டிவா உபதேவதை தேவை. கணபதியை பூஜை பண்ணா வல்லபை தேவை. சுப்பிரமணிய சுவாமியை பூஜை பண்ணா தேவசேனா தேவை. மகாவிஷ்ணுவை பூஜை பண்ணா மகாலட்சுமி தேவை. சிவபெருமான பூஜை பண்ணா பார்வதி தேவை. சூரிய பகவான பூஜை பண்ணா உஷாதேவி. அம்பால பூஜை பண்ணா யாருமே தேவை கிடையாது, உபதேவதை கிடையாது. லலிதா சகஸ்ரநாமத்திலேயே ஒரு நாமாவளியில சொல்றது பஞ்சப்பிரேத மஞ்சாதி சாயின்னே நமகான் வந்துடுறது. மீதி வழிபாடுகள் எல்லாம் அம்பால விட்டுட்டு பண்ணிவிட்டா அப்படின்னு கேட்டா அது எதுக்குமே இல்லை, சூன்யமாயிடுது. அப்படி அம்மா ரகசியமா ஒரு மகரிஷிக்கு மந்திரோபதேசம் நட்சத்திரம் அது. அதனாலதான் இங்க எல்லாரும் தேடி தேடி வரா, ஏதோ ஒன்ன தேடி வரா. இங்க காத்து, மலை, தீர்த்தம், விருட்சம் எல்லாமே ஜெகன்மாதாவுக்கு இருக்கக்கூடிய மூல மந்திரத்தை வெளிப்படுத்தும். ஒரு ஆடு கத்துறது, அது எப்படி கத்துறது? ஒரு சப்தம் கொடுக்கிறது, நமக்கே தெரியல, அதுல ஒரு ரகசியம் இருக்கு. மாடு கத்துறது, அதுல ஒரு ரகசியம் இருக்கு. வண்டு ரீங்காரம்ன்றது என்னன்னா இதெல்லாம் தேவியினுடைய ரகசியத்திரயத்தில் இருக்கக்கூடிய மூல மந்திரமாக இருக்கு. நம்மளால சொல்ல முடியல, அது ரொம்ப கஷ்டப்பட்டு ஹ்ரீம்னு சொல்றோம், ஐம்னு சொல்றோம்.
இதெல்லாம் பீஜாட்சரமா இருக்கு. அதுக்கப்புறமா அதற்கு மூல மந்திரத்தை நாம தேடிட்டு போறோம். ஆனால் ஒரு மகரிஷிக்கு ஞானோபதேசம் பண்ணி மந்திரோபதேசம் பண்ணி இனிமேல் நீ கவலையே பட வேண்டாம் அப்படின்னு உமாதேவியான பார்வதியே இறங்கி வந்து உபதேசம் பண்ண க்ஷேத்திரம் தான் இந்த க்ஷேத்திரம். அது எந்த மகரிஷின்னா அகஸ்தியர். லலிதா நவரத்ன மாலை அகஸ்தியர் பண்றதே அம்பால தன்னுடைய தான் எப்படி முதல்ல பார்த்தாரோ அதே மாதிரியே அம்பாள் இங்க அனுபவிச்சிருக்கார். மூலக்கணலே சரணம் சரணம். அம்பாள் அக்னி ரூபமா இருக்கா. அக்னி தான் ஸ்வர்ணம். முடியா முதலே சரணம் சரணம். அகாராதி க்ஷகாராந்தாதி நமஹான்னு நாமாவளி 54 அக்ஷரங்கள். இந்த 54 அக்ஷரங்கள் தான் 54 சக்தி பீடம். 54 சக்தி பீடத்துல எங்கேயுமே ரூபம் கிடையாது. அங்க போய் நீங்க அம்பாலை பார்க்கணும்னா அம்பாலை பார்க்க முடியாது. அங்க ரூபங்கள்லாம் இல்லாமல் அம்பாள் இருப்பா. இந்த இடத்துல பார்த்தா இது அம்பாளுடைய குக்கியம் விழுந்தது, அம்பாளுடைய யோனி பீடம் இது, அம்பாளுடைய ஹிருதயஸ்தானம் இது அப்படிம்பாலே தவிர அம்பாள் அந்த ரூபம் இருக்க மாட்டான். என்ன காரணம்னா எல்லாம் இது உள்ளுக்குள்ளேயே. முடியா முதலே சரணம் சரணம். கோலக்கிளியே சரணம் சரணம். குன்றாத ஒளி உகையே சரணம். தேவிய உபாசனை பண்றவா தன் உள்ளுக்குள்ளேயே ஆத்மா உள்ளுக்குள்ளேயே ஒரு தேவிய உள்ளுக்குள்ள வச்சுட்டு இருப்பா. அது வெளியில பிரகடனப்படுத்தி காமிக்கணும்னு ஆசைப்பட்டார் அகஸ்தியர். அதனால தான் ஒரு பெரிய மலை, மலைக்கு நடுவுல தேவி, மலைக்கு நடுவுல ஜெகன்மாதா. அப்படி அகஸ்தியர் தான் அனுபவிச்சத அப்படியே பார்த்து வியந்து அனுபவிச்சார். காரணம் என்ன? ஏன் இங்க வரணும் அகஸ்தியர்னா, அகஸ்தியருடைய ஜென்மா எப்படி அப்படின்னா, ஆகாச மார்க்கமா மைத்ராவருணா போயின்னு இருக்கா. அப்ப ஊர்வசிய பார்க்கறான். ஒரு க்ஷணகாலம் பார்க்கறான், அவ்வளவுதான். பார்த்த மாத்திரத்துல ரேத்தஸ் கீழே விழருது. அதுல இருந்து ஒரு ரிஷி உண்டானார், அவர் தான் அகஸ்தியர். அப்படி அந்த அகஸ்தியர் பிறந்த க்ஷேத்திரம் தான் இங்க போற வழியில நாம வரத்தே கலசா அப்படின்னு அகஸ்தியர் கும்பமுனி, அந்த ஊர் கலசாங்கிற ஊர். அந்த ஊர்ல அகஸ்தியர் பிறக்கிறார். நம்மள மாதிரி பிறந்த உடனே அவளுக்கு பசி எடுக்காது, சின்ன குழந்தையா பிறக்க மாட்டா, புரியுறதா? உடனே இதை தேடணுங்கிறது இருக்காது. பிறக்கறதையே 5 வயசு யுவாவா பிறக்கிற. பிறந்த க்ஷண மாத்திரத்துல தேவியை பிரார்த்தனை பண்ற. அந்த தேவி காட்சி கொடுத்த இடம் தான் இப்ப போய் பார்க்க போறோம். காட்சி கொடுத்து ஞானத்தை தன்னுடைய கரத்தினால அனுகிரகம் பண்ணி கொடுத்தார். தான் உள்ளுக்குள்ளேயே வச்சுட்டு இருந்த அந்த தேவியை வெளியில பார்த்து ஆச்சரியப்பட்டவர் அங்கேயே இருக்கணும். கிளியோடைய வேலை என்னன்னா நம்ம சொல்றதை திரும்பி சொல்லும். அது மாதிரி இங்க அம்பாள்கிட்ட அன்னபூர்ணீஸ்வரில் நீங்க எதை கேட்கறீங்களோ அதை கொடுத்துருவா. அன்னபூர்ணியை தரிசனம் பண்ணா என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம ஆத்துல அரிசி பானையில அரிசி குறையாது. 1ஆம் தேதி ஆச்சுன்னா நம்ம அரிசி ஆர்டர் பண்ணி தான் வாங்கினதுக்காக. ஆனா லட்சக்கணக்கான பேர் வந்தா கூட இடுக்க 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 வந்துட்டே இருக்கும். நீங்க அன்னதானம் பண்ணிட்டே இருக்கலாம். அப்படி ஒரு அனுகிரகத்தை பண்ணக்கூடியவள் தான் அன்னபூர்ணி. கீதாச்சாரியன் சொல்றார், எந்த இடத்துல சாப்பாட்டுக்கு பஞ்சம் இல்லையோ அந்த இடத்துல தெய்வதையும் தெய்வமும் இருக்கும். அன்னாத் பவந்தி பூதானி பர்ஜன்யா தன்ன சம்பவஹா அப்படிங்கிற. அதாவது அன்னத்திலே இருந்து மழை உண்டாகிறது. பர்ஜன்யம்னால் மழை, மழை உண்டாகிறது. நல்ல மழை உண்டானால் என்ன ஆகிறது? நல்ல யஜ்யம், யஜ்யத்தினால திருப்பி ஒன்றோட ஒன்று சேர்றது. கீதாச்சாரியனுடைய வாக்கு. அப்படி அன்ன சமிருத்தி குறையாமல் இருப்பதற்குண்டான ஒரு க்ஷேத்திரமே ஜெகன்மாதாவான அன்னபூர்ணேஸ்வரி ஸ்வர்ணமயமா நமக்கு காட்சி கொடுக்கிறார். இந்த தங்க அன்னபூர்ணி தான்
வருஷத்துல 3 நாளைக்கு காசிக்கு போறான். தங்க அன்னபூர்ணின்னா அவ அதோ மாடியில மேல வச்சிருக்கா, கதவை திறந்து காமிக்கிறா, கற்பூர ஆரத்தி பண்றா. நான் நிஜகங்கா ஸ்நானத்துக்கு போனேன், அப்படியே நிறைய கூட்டம் இருந்தது, கியூல நின்னேன், 500 ரூபாய் பண்டா கேட்டான், மேலே ஏறி போய் நின்று பார்த்தேன், யாரும் பார்க்க முடியாத தரிசனம்னா 365 நாள் இங்கேயே பார்த்துடலாம். இவள் தான் அங்க வரா, காசிக்கு வரா. ஏன் காசிக்கு வரான்னா, தீபாவளியில கங்கை ரொம்ப பிரக்யாதியா இருப்பாளாம். கங்கையும் உமாதேவியும் வெரி க்ளோஸ், சிவபெருமானுடைய சிரசிலே தானே இருக்கா. அதனால அங்க வர அப்பேற்பட்ட தங்க அன்னபூர்ணிய இங்க நீங்க தரிசனம் பண்ற. 2 யுகத்துக்கு முன்னாடி நடந்தது. ஆதிசங்கரர் இங்க வரத்தே, அவர் சீடர்களோட வரத்தே வெகுவா பசிக்கிறது. எதிகளுக்கு பசிக்காது. எதிகள் என்ன பண்ணுவோம்னா, கையை அப்படி காமிப்பா, இந்த கை ரொம்ப கீழே விழுறது பார்த்தாலா, அதை திருப்பி எடுக்க மாட்டான், இவ்வளவுதான் சாப்பிடுவோம். 3 கவலம் வாங்கிக்கலாம், 4வது கவலம் வாங்கக்கூடாது. வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா காஷாயத்தை கிழிச்சு போட்டுடலாம், முடிஞ்சு படுத்து. காஷாயம் கட்டிக்கிறதுக்கு தகுதி என்ன அப்படின்னா அவ்வளவுதான். இதுக்கு உண்டான தகுதி இருந்தால் தாராளமா காவியை கட்டிக்கோ. காவி தரிசனம் பாவ விமோச்சனம். நீ காவி தூரக்க அவள்கிட்ட போய் குச்சல பிரச்சனை பண்ணிக்கிறதுல, மகாபெரிவாள்கிட்ட போய் பக்கத்துல உட்காந்துட்டு தூரக்கேந்து பார்த்து ஒரு நமஸ்காரம் பண்ணாலே போறோம். எங்கேயுமே அவளுடைய பார்வை விகசிக்க போகுது. கிட்டக்க கூட நாம நெருங்க முடியாது. ஏன்னா அக்னி ஸ்வரூபம் எப்படியோ அது மாதிரி மகாபெரிவா. ஒரு நாள் கும்பகோணத்துல ரோட்ல நடந்து போயிட்டு இருக்க, நிறைய பேர் கூட போறா, கூட ஒருத்தன் தூரக்க நிற்கிறவன்னு பாக்குறான். இவருக்கு என்ன இவ்வளவு பெரிய உபச்சாரம் வேண்டி கிடக்குன்னு போய் உட்கார்ந்தார். அவனை கூப்பிட்டு வர சொன்னாருங்க, இருந்து ஓடாப்பா அப்படின்னு. என்னடா இவனுக்கு இதெல்லாம் எதுக்கு தேவையான்னு தானே கேட்குற, வேற ஒன்றும் இல்லை, வேற வழி கிடையாது. நான் அதை மேலே கட்டின்னு இருக்கேன், இதுக்கு நான் ஒரு மதிப்பு கொடுக்கணும். அங்கே போய் இந்த அந்த அந்த ஆசனத்தில் உட்காரதனுடைய மதிப்பு என்னங்கிறத நீ தெரிஞ்சுக்கணும் ஒன்றும் அப்படின்னார். அப்படி சாவணுன்னு இருந்தான். இவ்வளோ நெல்லை எடுத்துன்னு வர சொன்னார். எடுத்துன்னு வந்தான். பெரியவா உட்காரத்துக்கு உண்டான அந்த ஆசனம் இருக்கு இல்லையா, அது தலையில அந்த நெல்லை போட்டா நெல் பொரியா புரிஞ்சுடுது. பெரியவா உட்கார்ற ஆசனமே நெருப்புக்கு சமானம்னா, அதுக்கப்புறம் அது உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய கற்பூரத்தை நீங்க கற்பனை பண்ணி பார்த்துக்கோங்க. கற்பனை தான் பண்ண முடியும். அதெல்லாம் கற்பனை கடந்த ஜோதி கருணையே வடிவமாகி. புரியுதா? அது மாதிரி அன்னபூர்ணேஸ்வரி எதிகளுக்கு பசிக்காது ஆதிசங்கர் உட்கார்ந்து இருக்கா, அம்பாங்கிறார். உடனே பிரத்யட்சமா பார்வதி தேவி வந்திருந்த அத்தனை பேருக்கும் உபச்சாரம் எல்லாம் பண்றாங்க. உடனே இந்த இடத்துல அழகா ஆதிசங்கரர் யந்திர பிரதிஷ்டை பண்றார். ஆதிசங்கரர் எங்கெல்லாம் யந்திர பிரதிஷ்டை பண்றாரோ அந்த இடம்லாம் அளப்பரிய புண்ணிய பூமி. அவர் தொடாத இடம் கிடையாது. பாரத தேசம் முழுக்க நடந்து போய் 72 துராச்சாரமான மதங்கள் எல்லாம் நிராகரிச்சுட்டார். ஆடை வெட்டுறது, கோழியை வெட்டுறது சொல்றதே பாவம். எந்த உயிரியாவது சுவாமி கேட்குமா? சுவாமி கேட்டாக்கா அது சுவாமியா? புரியுதா? உயிர் பலி கேட்குமா? எந்த சுவாமியுமே கேட்கல. நாம தான் அதை கொடுக்குறேன், இதை கொடுக்குறேன், அப்படி கொடுக்குறேன், இப்படி கொடுக்குறேன், எல்லாம் இல்லை. அதனால ஆதிசங்கரர் யந்திர பிரதிஷ்டை அழகா ரகசியமா அன்ன யந்திரத்தை இந்த இடத்துல ரகசியமா சொர்ணமயமா எழுதி பீஜாட்சரத்தோட பிரதிஷ்டை பண்ணார். அங்க அம்பாள் இருந்தார். இப்படி ஆதிசங்கரர் அகஸ்தியர் போன்றவர்களுக்கெல்லாம் காட்சி கொடுத்த அன்னபூர்ணேஸ்வரி தான் தரிசனம் நமக்கு. இங்க நாம தாண்டி வந்த அந்த நதி இருக்கு இல்லையா, ரொம்ப அழகான நதி, பத்ரான்னு பேர். பத்ரான்னா மங்களம். துங்கபத்ராங்கிற நதி தனித்தனியா தான் வருது. துங்கான்னு வருது, பத்ரான்னு வருது, ரெண்டும் சேர்றது. கூடலில ரெண்டும் சேர்ந்த பிற்பாடுதான் அவளுக்கு துங்கபத்ரான்னு பேர். துங்கபத்ரா எப்படி உற்பத்தி ஆனா, எப்படி வந்தா, அவருக்கு ஏன் இந்த பேரு, எந்த அவதார காலத்துல வந்தாங்கிறதெல்லாம் நாளைக்கு சொல்றேன் உங்களுக்கு. ஏன்னா துங்கா நதியை நாளைக்கு தரிசனம் பண்ணுவோம். அங்க நாம நாளைக்கு அதை அனுபவிக்கலாம். அழகா போய் விசிராந்தியா, பெரிய கூட்டம்லாம் இருக்காது. ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் வரைக்கும் கூட்டம் இருந்துலாம் போயிடும். ஒரு தடவைக்கு 2 தடவைக்கு 3 தடவை திருப்தியா நீங்க பார்க்கலாங்க. அர்ச்சனை பண்ணுவா. 100 ரூபாய் 200 ரூபாய் ஒரு டிக்கெட்னா அர்ச்சனை பண்ணுவா. உட்காந்து சன்னதியில அர்ச்சனை பண்ணி தீபாரதனை பண்ணி அம்பாள் நல்ல ஆனந்தமா தரிசனம் பண்ணிட்டு நிம்மதியா வரலாம். இங்கேருந்து 200 மீட்டர்ல கோவில். பாலாஜியும் நானும் வருவோம். எல்லாத்தையும் முடிச்சுட்டு இங்க வந்துடலாம். 8:30 மணிக்கு பாக்யாத லக்ஷ்மி பாரம்மா, ಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ ನಮ್ಮಮ್ಮನಿ ಸೌಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ
ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ ನಮ್ಮಮ್ಮ ನೀ ಸೌಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ ನಮ್ಮಮ್ಮ ನೀ ಸೌಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ ಹೆಜ್ಜೆಯ ಮೇಲೆ ಹೆಜ್ಜೆಯ ನಿಕ್ಕುತ ಗಜ್ಜ ಕಾಲ್ಗಳ ಧ್ವನಿಯ ಮಾಡುತ್ತ ಸಜ್ಜನ ಸಾಧು ಪೂಜೆಯ ವೇಳೆಗೆ ಮಜ್ಜಿಗೆಯೊಳಗಿನ ಭಿನ್ನಯಂತೆ ಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ ಹೆಜ್ಜೆಯ ಮೇಲೆ ಹೆಜ್ಜೆಯ ನಿಕ್ಕುತ ಗಜ್ಜ ಕಾಲ್ಗಳ ಧ್ವನಿಯ ಮಾಡುತ್ತ ಸಜ್ಜನ ಸಾಧು ಪೂಜೆಯ ವೇಳೆಗೆ ಮಜ್ಜಿಗೆಯೊಳಗಿನ ಬೆಣ್ಣೆಯಂತೆ ಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ ನಮ್ಮಮ್ಮ ನೀ ಸೌಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ ಕನಕ ವೃಷ್ಟಿಯ ಕರೆಯುತ್ತ ಬಾರೆ ಮನಕ ಮನೆಯ ಸಿದ್ಧಿಯ ತೋರೆ ಕನಕ ವೃಷ್ಟಿಯ ಕರೆಯುತ್ತ ಬಾರೆ ಮನಕ ಮನೆಯ ಸಿದ್ಧಿಯ ತೋರೆ ದಿನಕರ ಕೋಟೆ ತೇಜತಿ ಹೊಳೆವ ಜನಕರಾಯಣ ಕುಮಾರಿ ಬೇಗ ಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ ದಿನಕರ ಕೋಟಿ ತೇಜತಿ ಹೊಳೆವ ಜನಕರಾಯಣ ಕುಮಾರಿ ಬೇಗ ಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ ನಮ್ಮಮ್ಮ ನೀ ಸೌಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ ಅತ್ತಿತ್ತ ಕಲತೆ ಭಕ್ತರ ಮನೆಯಲ್ಲಿ ನಿತ್ಯ ಮಹೋತ್ಸವ ನಿತ್ಯ ಸುಮಂಗಳ ಸತ್ಯವ ತೋರುವ ಸಾಧು ಸಜ್ಜನರ ಚಿತ್ತತಿ ಹೊಳೆವ ಪುತ್ತಳಿ ಬೊಂಬೆ ಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ ಅತ್ತಿತ್ತಗಲದೆ ಭಕ್ತರ ಮನೆಯಲ್ಲಿ ನಿತ್ಯ ಮಹೋತ್ಸವ ನಿತ್ಯ ಸುಮಂಗಳ ಸತ್ಯವ ತೋರುವ ಸಾಧು ಸಜ್ಜನರ ಚಿತ್ತದಿ ಹೊಳೆವ ಪುತ್ತಳಿ ಬೊಂಬೆ ಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ ನಮ್ಮಮ್ಮ ನೀ ಸೌಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ ಸಂಖ್ಯೆಯಿಲ್ಲದ ಭಾಗ್ಯವ ಕೊಟ್ಟು ಕಂಕಣ ಕೈಯ ತಿರುವು இத்திருக்கோயில் தரிசனம் செய்த உங்கள் ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் எனது நன்றி. மீண்டும் ஒரு புதிய தரிசனத்தில் தங்களை காண விழைகின்றேன்.